மாறிடாய் மானேசரே, மாறாதவர் அன்பின் நானுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிலே. இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லை, இன ஏதும் வேறில்லை. ஆவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்றுமை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லை, இன ஏதும் வேறில்லை. உயர்த்தால் அழைத்தீனும் தம் உள்ளமும் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பணியானரே. இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லை, இன ஏதும் வேறில்லை. ஆவியானவர் அழைத்ததற்கிட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பு சொரிந்தார் அவனாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லை, இன ஏதும் வேறில்லை. இயேசுவின் மகன் மீதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லை, இன ஏதும் வேறில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீத புத்தகம் 128. சங்கீத புத்தகம் 128 5ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பாருங்க, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தையை நான் 4 பகுதியாக நான் பிரித்து உங்கள் மத்தியில் நினைக்கிறேன், சுருக்கமாக தியானிக்க போகிறேன். ஓகேங்களா? முதலாவது பாருங்கள், நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அதுவும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் அவர் ஜனங்களை என்ன செய்கிறாருன்னா அவர் ஆசீர்வதிக்கிறாரு, மனதார வாழ்த்துறாரு, அவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறாரு, எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு, ஜனங்களுக்காக ஜீவனை கூட கொடுத்தாரு, உயிரோடு எழுந்தார். பாருங்கள், அந்த தேவனை குறித்து திருமறை கூறுகிறது, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியாகமம் 1:28 எழுதப்பட்டிருக்குது, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 9:1 சொல்லுது, நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 24:1 சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சங்கீதம் 115:12 சொல்லுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 13ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் அவர் ஆசீர்வதிப்பார். எரேமியா 4:2 சொல்லுது, புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கலாத்தியர் 3:6-9 சொல்லுது, விசுவாச மார்க்கத்தார் அவர் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அருமையான ஒரு வசனம் உண்டு. எங்கள் பழைய ஏற்பாட்டில் வரும் பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். வேதத்தில் முதலாவது நம்ம பார்க்குற மனுஷங்க ஆதாம் ஏவாள். அப்போ ஆதாம் எல்லாவற்றையும் படைத்து விட்டு பின்னாடி தான் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆதாம் ஏவாளை படைக்கிறாரு. அந்த ஆதாம் ஏவாளை முதலாவது அவர் மனப்பூர்வமாக ஆசீர்வதித்தார் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதுபோல் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த ஒரு மனுஷன், அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஆசீர்வதிக்கிறாராம். ஜலப்பிரவாகத்திலிருந்து அவர்களை தப்பி பிழைக்க செய்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். அதுபோல் தெரியும் உங்களுக்கு, ஆதியாகமம் 24:1 முற்பிதாக்களின் முதல் பிதாவாகிய ஆபிரகாம், அந்த ஆபிரகாமை ஆண்டவர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் ஈசாக்குக்கு, ஈசாக்கு ஆசீர்வாதம் தான் யாக்கோபுக்கு, இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்போ சங்கீதக்காரனே தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரிய அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எரேமியா சொல்கிறாரு, தரிசனத்தில் பார்த்து சொல்கிறாரு, புறஜாதிகளும் அவருக்குள் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால இன்று இயேசுவை யார் நம்பிட்டார்களோ அத்தனை அது கிடைக்குது. அவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தேவன் ஒருவர் தவிர உங்களை யாராலும் ஆசீர்வதிக்கவே முடியாது. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனங்களை தவிர நம்ம யாராலும் ஆசீர்வதிக்கவே முடியாது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு? நல்ல கவனிங்க. உங்களுக்கு எக்கச்சக்கமாக ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வைங்களேன், நீங்கள் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. போகிறவங்களுக்கு வரவங்களுக்கு கொடுக்குறது தானம் தர்மம். ஆனால் அதே சமயத்தில் உங்களோட சொந்த பிள்ளை தான் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க இல்லைங்களா? வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் யார் யாரை ஆசீர்வதிக்கிறாராம்? கலாத்தியர் 3:9 சொல்லுது, விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 28:20 எழுதப்பட்டிருக்குது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 10:6 சொல்லுது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். சங்கீதம் 115:13 திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 112:2 சொல்லுது, செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 3:8 சொல்லுது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எண்ணாகமம் 24:1 ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், இஸ்ரவேல் வம்சத்தாரை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் மனிதனாக அவர் வந்தபோது ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். அவர் சொல்லிக் கொடுத்தாரு, நீ சத்ருவ சிநேகி, சபிக்கிறவனை ஆசீர்வதி, பாய்க்கிறவனுக்கு நன்மை செய், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறதுக்காக நீ என்ன செய், ஜெபம் ஒன்று. எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இடத்துக்கெல்லாம் சபிக்கக்கூடியவங்க தேவனுடைய பிள்ளைகளே கிடையாது. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, யாரையும் சபிக்க மாட்டாங்க. ஒரே வாயிலிருந்து துதித்திலும் சபித்திலும் வராது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாக்கோபுல தெளிவாக யாக்கோபு சொல்கிறாரு இல்லைங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அவர் விசுவாசமாகத்தார். யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அந்த ஜென்ரேஷன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. உண்மையுள்ள மனுஷனாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்தால் அவனோட சிரசில் இருந்து ஆசீர்வாதம் தங்குமா. நீ யாரெல்லாம் ஆண்டவர் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாம் நீதிமான் தான். யாரெல்லாம் இயேசுவின் ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நீதிமான் தான். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே நீதிமான் தான். ஆகவே தான் வசனம் சொல்லுது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். பாருங்க, தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரும் அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். தாவீதெல்லாம் ஆடு மேய்த்த ஒரு இடைக்குலத்தில் பிறந்த ஒரு வாலிபன். அந்த தாவீது உண்மையிலே ஆண்டருக்கு அவ்வளோ பயந்தான். உண்மையிலே பாருங்கள், அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய எல்லாத்தையும் ஆண்டர் ஆசீர்வதிச்சார். ஆகவே தான் அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படுமா. அவருடைய ஜனத்தை தான் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. மாத்திரமில்லை, இஸ்ரவேல் வம்சத்தார் யாரெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலரோ, யாரெல்லாம் உலக பிரார்த்தனை இஸ்ரவேலரோ அத்தனை வரை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தான் பாருங்க, திருமறை கூறுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம். நீங்கள் மத்தேயுல டீப்பாக வாசித்தவங்களுக்கு தெரியும், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானலை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நம்ம ஒருவேளை சில விஷயங்களில் தவறுதலாக இருக்கலாம்.
ஆனால் அதே சமயத்தில் நாம் நம்ம பிள்ளைகள் என்ன கேட்டாலும் நம்ம சக்திக்கு ஏற்ப நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களை பாருங்கள், அவங்க பிள்ளைகளை கேட்டதை வாங்கி கொடுக்குறாங்க, தங்களுடைய திராணிக்கு மிச்சமாக செய்கிறாங்க. நீங்களே அப்படித்தான், நானும் அப்படித்தான். நாமெல்லாம் ஒருவேளை தேவனுடைய பொருளில் கொஞ்சம் டிகிரேடாக இருந்தாலும் கூட ஆண்டவர் எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாதவர், பொய் சொல்லாதவர், வாக்கு மாறாதவர். அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய பிரியம்னு சொல்கிறாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச மார்க்கத்தார், உண்மை உள்ளவங்க, நீதிமான்கள், கர்த்தருக்கு பயப்படுறவங்க, செம்மையான இருதயத்தை உடையவங்க, வம்சத்தில் வந்தவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூணாவது, கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேவன் அருளும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது. நான் தேவன் இந்த உலகத்தில் தேவகுமாரனாக வந்தார். இயேசுவின் நாமத்தினால நமக்காக வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், பரலோகத்துக்கு போனார், பரிசுத்தார், நம்ம கூட அவர் தங்கியிருக்கிறார் இல்லைங்களா? அந்த கிறிஸ்துவின் வழியாக தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது. நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்ததுனால, சபையோட வாழ்க்கையில் நடக்கிறதுனால அப்படியே சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரத்தில் யாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி பாருங்க. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு கரெக்டாக ஓனாக சொல்லி கொடுக்குறாரு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவனை எப்படி ஆசீர்வதிப்பான்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய குமாரன், இளைய குமாரன், அவருக்கு மிகவும் பிரியமானவன் யோசிப்பு. இப்போ யோசிப்பை குறித்து யோசிப்பிட்ட பெஸ்மா அவர் சொல்கிறாரு. 49:25 வாசிக்கிறேன், கேளுங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களால் உன்னை ஆசீர்வதிப்பார். 3 பிளஸ்ஸிங்ஸை சொல்கிறாரு. வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள், ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு தெரியும், ஹெவன்லி பிளெஸிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யாக்கோபு சொல்லுவார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியுடைய பிதாடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாக்கோபு 1:17 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அபிஷேகம், வரங்கள், கனிகள், விசேஷித்த தாளந்துகள், இவைகள் எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆவிக்குரிய வரங்கள். இந்த ஆவிக்குரிய வரங்களை இந்த ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டா அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பான். அவன் கிறிஸ்துக்குள்ள ஸ்டடியாக இருப்பான். ஆசீர்வாதம் அவனை தேடி வரும். அதுதான் இந்த இடத்துல முதலாவது வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ரெண்டாவது, கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். ஆழம்னா என்ன? மண்ணுக்கு மேலேயும் சரி, மண்ணுக்கு கீழேயும் சரி, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு மண்ணில் விளையக்கூடியதுங்க. அரிசியிலேருந்து, கோதுமையிலேருந்து, ஏற்ற மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடியது. கிழங்குகள், காய்கள், பழவைகள் ஏற்ற மண்ணிலேருந்து தான் நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா? நெல், அரிசி, கம்பு, சோளம், திணை, கேழ்வரகு, இவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். வெள்ளி, பொன் பூமியிலிருந்து தான் கிடைக்குது. பெட்ரோல் பூமியிலிருந்து தான் கிடைக்குது. பூமியிலிருந்து கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி சவுதி கண்ட்ரி எல்லாமே செழிப்பாக இருக்குது இல்லைங்களா? காரணம் என்ன? பெட்ரோல். இந்த பெட்ரோல், அந்த டீசல், எரிபொருட்கள் இதெல்லாம் மண்ணிலிருந்து தான் கிடைக்குது. அங்கே அவ்வளோ பிளெஸிங்ஸாக இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆகவே பாருங்கள், அவர் பெரிய ஆசீர்வாதம். அப்புறம் அவர் சொல்கிறாரு, ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம். ஸ்தனங்களும் கற்பங்களும் அது பெண்மைக்குரியது, திருச்சபை. சபையை ஆண்டவர் ஸ்திரீன்னு தான் சொல்கிறாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ போல் உங்களை உருவாக்கக்கூடிய இடம் திருச்சபை. கர்த்தர் திருச்சபையின் மூலமாக நம்மளை ஷேப் பண்ணுறாரு. அது நம்மை சீர்படுத்தும் இடம், ஸ்திரப்படுத்தும் இடம், பலப்படுத்தும் இடம், நிலைநிறுத்தும் இடம். மொர்தகா எஸ்தரை கொண்டு போய் எங்கே விட்டார்? கனிமடத்தில் விட்டார். அது அம்மாவோட இன்சார்ஜார் ஏகாய். அப்போ அந்த அம்மா பட்டத்திராணியை மாறுவதுக்கு என்ன செய்யணுமோ அந்த ஏகாய் தான் சொல்லி கொடுத்தாரு. அந்த எஸ்தராஜ்யத்தை எஸ்தரை பாருங்கள், ஏகாய் தனக்கு என்ன கற்பித்தானோ அதை மட்டும்தான் செஞ்சா, வேறு எதுவுமே செய்யலை. ஆகவே தான் அவள் பட்டத்திராணியாக மாறினா. தேவன் உங்களுக்கு என்று ஒரு சபையை கொடுத்துருப்பார். இந்த சபையில் உங்களுக்கு என்று ஒரு மேய்ப்பனை கொடுத்துருப்பார். உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்துருப்பார். பரிசுத்தாவினுடைய இந்த லீடிங்கை கொடுத்துருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஷேப் பண்ணக்கூடிய ஒரே இடம் திருச்சபை. அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தர் மேலே பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வதிக்க இடம் சீயோனிய திருச்சபை. அதுதான் திருமுறை சொல்லிடுது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பது. சீயோன்கிறது அவருடைய வாசஸ்தலம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இடம். மிக 4:2 எழுதப்பட்டிருக்கிறது, சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படும் என்று. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கக்கூடிய இடம். எரேமியா 51:10 சொல்லுது, கர்த்தருடைய செயலை வெளிப்படுத்திய இடம். இந்த நாட்களில் கர்த்தருடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள்
வேத வார்த்தையின்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சியோனிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆசீர்வதிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நம்ம இன்றைக்கி நினைச்சிடும் ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமாக வழிகிட்டோம் இல்லைங்களா? ஆகவே நம்ம ஆசீர்வதிக்கிற ஒரே தேவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, தேவன் யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரா? விசுவாச மார்க்கத்தாரையும், உண்மையுள்ளவர்களையும், நீதிமானையும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையும், செம்மையான வம்சத்தாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக திரும்ப என்ன சொல்லுன்னு சொன்னால், தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தரும் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், பூமியிலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், ஸ்தலங்களுக்கும் கற்பனைக்கும் உரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த வருஷம் நிச்சயமாக கொடுப்பாரு. ஆசீர்வாதத்தின் வழிவகைகளை தெரிந்து கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், திருச்சிவின் ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் அனுபவிங்க. உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையில் கேட்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் சியோன் இருந்தால் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். சியோன் என்பது உங்களுடைய வாசஸ்தலம். இந்த நாளில் அது மனாட்டு சபையாக, திருச்சபையாக காணப்படுகிறது. ஆண்டவரை, எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரே கடவுள் நீர். ஆண்டவரை, நீர் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தலங்களுக்கும் கற்பனைக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை, அந்த ஆசீர்வாதம் இந்த இடத்துல பொறுமையாக கிடைக்கட்டும். உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.